கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. துலாம் ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்களே கொடுத்து வைத்தவர்கள்னு அடிக்கடி சொல்றேன். அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். 12 ராசிகள்லயே மிகப்பெரிய முழு நன்மையை கோச்சார ரீதியாக அனுபவிக்கக்கூடிய முதல் ராசி துலா ராசி தான். என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க, மற்றவங்கள விட நாங்க நல்ல விதமான அமைப்புகளை அனுபவிப்போமா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மை. இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய 6ஆம் இடம் சிறப்பான ஒரு நல்ல இடம். இப்போது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் 6 போன்ற அமைப்புகள் 6-12 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே கேது 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துல 1.5 வருஷம் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான பண உருவத்துல சுருக்கமா பணமே இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்கின்ற, செலவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய, உழைப்புகளை மட்டும் கொடுத்து உண்மையான வருமானத்தை வரவிடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இப்ப இருக்கிற 8ஆம் இடத்து குரு வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்ப இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 6ல சனி, 11ல கேது, 9ல குரு ராசியை பார்க்கக்கூடிய தன்மை அப்படியே கொடுத்து வைத்த ஒரு நிலைமை. எல்லா நிலைமைகளையும் துலா ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சொல்லிடுவேன். துலா ராசிக்கு சுருக்கமாகவே பலன்களை சொன்னாலே கண்டிப்பாக போறோம். அதாவது அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல எல்லா நிலைமைகளையும் என்ன நடக்கவில்லையோ, எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் அத்தனையும் ஃபுல்ஃபில் என்று சொல்லப்படக்கூடிய முழு நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஆண்டாக 2025ஆம் ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல தொழிலை கொடுப்பார், கடனை அடைக்க வைப்பார், கடன் இல்லாத நிலையை இருக்க வைப்பார், நல்ல கடன்களை உருவாக்குவார். அதாவது நல்ல கடன், கெட்ட கடன், அசுப கடன் சொல்லி இருக்கிறோம் இல்லையா. ஒரு நிலையில பாத்தீங்கன்னா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நமக்கோ உடம்பு சரியில்லாகி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆஸ்பத்திரியில செலவாயிடுச்சுன்னா அது அசுப கடன். அதே நேரத்துல ஒரு வீடு வாங்கினாங்க, 2 லட்ச ரூபா கடன் வாங்கினா அது வீட்டு கடன், நல்ல கடன். ஒரு வீட்டு கடன் மாதிரியான ஒரு சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் இடத்துல மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் மாறுறதுனால திருமணம் போன்ற மங்கள விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வீடுகள் நடக்கும். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல மேன்மையை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சட்டப்பூர்வமான வெற்றிகளை கொடுக்க வைப்பார். இது வரைக்குமே ஒரு பங்காளி சண்டையில இருந்தது, தாத்தா சொத்தை பிரிச்சுக்க முடியல, அப்பா சொத்தை பிரிச்சுக்க முடியல, அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சிகளுக்கிடையே பிரச்சனைகள் இருக்கு, அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேங்குது என்கின்ற மாதிரியான சட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கேதுவின் 11ஆம் இடத்து மாற்றத்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மிகப்பெரிய நல்ல புத்தாண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குங்க. ஒரு 2 வருஷத்துக்கு இந்த புத்தாண்டுடைய நல்லவைகளை மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய சுப ஆண்டாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதங்கள் ராசிநாதன் ஒரு பலவீனமான நீச்சம் என்கின்ற நிலைமையில இருக்கிறார். ஜூன் மாசம் வரைக்கும் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா ஒண்ணு பாருங்க, சப்ஸ்டியூட்னு ஒண்ணு இருக்குதுங்க. நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு நமக்கு இல்லைங்க, 2 கண்ணு இருக்கு. ஒரு கை இல்ல 2 கை இருக்கு, ஒரு கால் இல்ல 2 கால் இருக்கு. தேவைப்படுகின்ற உறுப்புகள் எல்லாத்தையும் இரட்டையாக பரம்பொருள் நமக்கு கொடுத்திருக்கிறது இல்லையா. அது மாதிரி ஜோதிடத்திலையும் ராசி கெட்டு போச்சுன்னா ராசிநாதன் வலுவா இருக்கணும், ராசிநாதனே கெட்டு போனார்னா ராசியாவது வலுவா இருக்கணும். இப்ப பாருங்க, ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கின்ற அதே நேரத்துல ராசியை குரு சுபத்துவமாக பார்த்து கொண்டு இக்கட்டிலிருந்து உங்களை வெளிப்படுத்தக்கூடிய, இக்கட்டிலிருந்து உங்களை தூக்கி விடக்கூடிய, கிணத்துல விழுந்த விருச்சிக ராசிக்காரனை தூக்கி விடக்கூடிய அமைப்புல நல்லாவே இருக்கிறாருங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஒரு சங்கடம் நடந்து விட்டாலும் கூட அதை அப்படியே சமாளித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு அருமையான ஆண்டாகவே இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இருக்கும். அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இல்லை. 2023-24 பெரிய அளவுல சாதிக்க முடியல. நம்ம நினைச்சது ஒண்ணு, சம்பள உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல, நல்ல வேலையே கிடைக்கல, 2 வேலை 3 வேலை மாறியாச்சு. எல்லாத்திலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படக்கூடிய நிலைத்தன்மை இல்லை என்கின்ற ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 10ஆம்
8ஆம் இடத்தை பார்த்து பாதித்துக் கொண்டிருந்த அர்த்தாஷ்டம சனி என்கின்ற அத்தனை சனி அமைப்புகளும் மாறி 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால இனிமே வேலை தொழில நிம்மதிகள் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு இன்னும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், இல்லைன்னா குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோன்னா தொழில் அமைப்புகள்ல சந்தோஷம் இருக்கணும். ரெண்டுலையும் சிக்கல் இருந்தா தான் அந்த மனுஷன் எங்க போறதுன்னு தெரியாம இருப்பார் இல்லையா? இந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வருடம் வந்தாலும் கூட வேலை தொழில் வியாபார அமைப்புகள்ல வருகின்ற லாப அமைப்புகள், சந்தோஷ அமைப்புகள், புகழ் அமைப்புகள், எல்லா விதத்திலையும் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுல கொஞ்சம் குடும்ப கவலைகளை விருச்சிகராசிக்காரர்கள் மறக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. முதல் 6 மாசத்திலேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பர்களால கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். அதிலும் குறிப்பா சொல்ல போனா உங்களுடைய இனம், மதம், மொழி சாராத வேற்று மத, வேற்று இன, வேற்று மொழி சார்ந்த ஒரு நண்பரால நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. காதல் நிறைவேறக்கூடிய வருஷம் அப்படின்னே சொல்லுவேன். இளைஞர்களுடைய திரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். வருஷம் முழுக்கவே ஏதாவது ஒரு வகையில அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல, வேறு இனத்துக்காரரை பாக்குறேன், வேறு இனத்துக்காரோட பழகுறேன், வேற ஜாதிக்காரர், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய விருப்பத்திற்கு முதலில் மறுத்தாலும் பிறகு பெரியவர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய, அதன் மூலமாக திருமணம் போன்றவைகள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே, இளைஞர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதி அபாரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வலிமையாக இருக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு இருக்கும். ஜனவரி மாதத்துல இருந்து ஒரு மே மாசம் வரைக்குமே காசை பார்க்கறதுக்கு உன்னப்படி என்னப்படின்னு ஆகும். ஏன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிநாதன் வேற 6ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இன்னொன்னு பாருங்க, இது வரைக்கும் மார்ச் மாசம் வரைக்குமே 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு போகிறார். என்னையா வருஷம் ஆரம்பிக்கிறதே ஒரு மாதிரி சோதனையா ஆரம்பிக்குதுங்களே, நீங்க என்னங்க 2025ஆம் வருஷம் நம்மளை கவுத்திருமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கிடையாது. சமீபத்துல தான் உங்களுக்கு 7 சனியே முடிஞ்சது. இப்போ 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக போனாலும் கூட 10ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கின்ற நிலைமையில வேலை தொழில் அமைப்புகளை டிஸ்டர்புகள் எதுவும் வராது. 2வது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து, அதாவது பிற்பகுதி 7 மாதங்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்து புனிதப்படுத்த போகிறார். ராசி எப்போது குருவின் பார்வையில வலிமையாக இருக்குதோ 1000 யானை நமக்குள்ள பூந்த மாதிரி ஒரு வலிமை கண்டிப்பாக வந்துவிடும். ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் தான் அவர் இல்லையா? 7ஆம் இடத்தில் பார்க்க போகின்ற ஒரு அமைப்பு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், எதிரி தொல்லைகள் அத்தனையும் விலக்கி வேலை இல்லாத தன்மை, தொழில் இல்லாத தன்மை, தொழிலில் வரக்கூடிய நஷ்டங்கள், கடன் வந்துவிட்ட ஒரு சூழல், எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அசுப நிகழ்வுகள் அத்தனையும் விலக்கி வைத்து அத்தனையிலே நீங்க சக்சஸ் ஆகக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி 6 மாதங்கள் பரிபூர்ணமாக நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் இப்போது இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கூட 9ஆம் இடத்திற்கு ஜூன் மாசம் மாறிடுறார். ஆக முதல்ல 4 மாசங்கள் கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும். என்ன இருந்தாலும் புத்திசாலிகள் இல்லையா? அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படாத நல்ல தன்மைகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் இந்த விஷயத்துல முதல் 4 மாசத்தை சுலபமாவே சமாளிச்சிருவீங்க அப்படிங்கறதாங்க உண்மை. அதிலும் குறிப்பா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்லாம் அட்டகாசமாக இருக்கும். குடும்பத்துல மங்கள விஷயங்கள் நடக்கும். பெண்களுக்கு இது வரைக்கும் நடக்காத புனித விஷயங்கள், மகளுக்கு திருமணம் ஆவது, தங்கை அக்காள் போன்றவர்களுக்கு திருமணம் ஆவது, பூப்புனித நீராட்டு விழா போன்றவைகள் நடக்குது. புதிய வரவு ஒண்ணு, குழந்தை, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, பேரன் பேத்திகள் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு அப்படியே வருகிறது. ஆகவே பெரிய அளவுல தனுசு ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வருஷமாகவே 2025ஆம் ஆண்டு இருக்கு. 3ஆம் இடத்துல அங்கே ராகு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய அமைப்புகள்ல நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். என்னன்னா, உங்களை விட வசதியான ஒருத்தர், உங்களை விட அதிகாரத்துல பெரிய ஒருத்தர் ஏதாவது ஒரு நிலையில திடீர்னு ஒரு வகையில நல்ல அறிமுகமாவது, அல்லது ஏற்கனவே பால்ய பருவத்துல கல்லூரி பள்ளி பருவத்துல ஒருத்தரை விட்டு பழகினேன், திடீர்னு அவருடைய தொடர்பு விட்டு போச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் மாத்தினேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி செல்போன் மாத்தினேன், அப்ப எல்லா நம்பரும் போயிடுச்சு. இந்த நேரத்துல திடீர்னு இவருடைய அறிமுகம் மறுபடியும் கிடைச்சிருக்கு. ஒரு இனிய நண்பர் மீண்டும் வாழ்க்கையில திரும்ப வந்து விட்டார், ஒரு இனிய உறவு வாழ்க்கையில திரும்ப வந்து விட்டது என்பது போன்ற விடுபட்டு போன ஒன்று திரும்ப இந்த வருஷத்துல வந்து அதன் மூலமாக வாழ்க்கையில வசந்த காலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமையுங்க. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் திருப்தியாக இருக்கக்கூடிய அருமையான வருஷமாகவே அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaithingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.